ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி எரிச்சலாக இரிட்டேட்டிங்காக கடுப்பாக இருக்குங்க. என்ன தான் போட்டாலும் ஒருத்தருக்கு மேலே லைக் பண்ண மாட்டாங்க. 200 பேர் பார்க்குறாங்க ஒரு லாங் வீடியோனா, அதில் ஒரு ஆள், அந்த ஒரு ஆளும் வேறு அக்கௌண்ட்லேருந்து நான் தான் லைக் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில், அதை நான் போடுறேன். இது சாட்டர்டே என் வீட்டுக்காரங்க மோர் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து தான் வச்சாங்க. நீங்கள் வச்சது எனக்கு என்ன சமைக்கிறதுனே தெரில. கொஞ்சம் கடுப்பாக இருந்ததா, நான் ரொம்ப நேரம் ஒரு மணி வரைக்குமே இழுத்துகிட்டே இருந்தேன். என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு, சரி அவங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. மோர் குழம்பு நல்லா தான் இருந்தது. மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுனா 1000 வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இது அதுக்கான வீடியோ கிடையாது, என்னோடய புலம்பல் வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ மோர் குழம்பு சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டுக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு தருவாங்கன்னா என்ன சமைச்சு தருவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் பேசுகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. மாதிரியாக இந்த சென்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்குது. எவ்வளோ பேர் ஒன்றுமே நான் அதுக்காக சூப்பராக வீடியோ போடுறேன்னு சொல்ல, ஆனால் நான் பார்க்குறேன் ஃபேமிலி விலாக் எல்லாருமே சும்மா தான் எல்லோரும் போடுறாங்க. அந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, ஆனால் என் வீடியோ மட்டும் ஏங்க பார்க்க மாட்டேறீங்க? என்ன பிடிக்கலன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன். ஒரு மாதிரி சலிப்பாக, வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக போகுது. வேலையும் கிடைக்க மாட்டுது, இருக்கிற யூடியூப் சேனலும் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. என்ன தான் பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலைங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி டைமில் எப்படி சரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கு போனோமா, என் பசங்க பழைய படம்னா பார்த்துருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன பசங்க தானே, சரின்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பித்தோம். ஒரே நாளே 2 பார்ட் பார்த்து முடிச்சிட்டானுங்க. அதுக்கு எவ்வளோ காசு கட்டணுமான்னு ஒன் மந்த்து சப்ஸ்கிரிப்ஷன் என் வீட்டுக்காரங்க கட்டி போட்டு காமிச்சிட்டாங்க. இதே நம்ம ஏதாவது கேட்டோன்னு வச்சுக்கோங்க, வானத்துக்கும் பூமிக்கும் தையத்தக்கன்னு குதிப்பாங்க. பசங்க கேட்டாங்கன்னு உடனே சாட்டர்டே சாப்பிட்டு முடித்தோன்னே படம் போட்டு விட்டு செமையாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு, அதாவது பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டுமே உடனே பார்த்துட்டானுங்க. அவங்க பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஸ்பைடர்மேன் படத்தை. நானும் சின்ன வயசில் பார்த்துருக்கேன்னு ஞாபகம் இல்லைங்க. எங்கள் டிவினா கலைஞர் கொடுத்த டிவி தாங்க ஃபஸ்ட்டு கலர் டிவி வந்தது. அதுக்குமே எங்கள் அப்பா கேபிள்லாம் இழுக்க மாட்டார், ஏன்னா காசு ஆகும்னு சொல்லிட்டு. நாங்கள் லீவே கேட்போம், அப்பா காசு கட்டுங்கன்னு சொல்லி. லீவு சம்மர் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே அப்படி தான். இப்போ தான் டாடா ஸ்கை வச்சு கேபிள் ரெகுலராக பார்க்குறாங்க டிவிலாம். அதுக்கு முன்னாடினா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எங்கள் அப்பாட்ட கெஞ்சணும், காசு கட்டுங்க. கண்ணா மாமான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் இந்த சன் டைரக்ட் கேபிள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லணும், இந்த மாதத்துக்கு மட்டும் மாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு, எங்கள் அப்பாட்ட கேட்டு, எங்கள் அப்பா ஓகேன்னு சொன்னால் தான் அவர் ஓகேன்னு சொல்லுவார். காசு கட்டி அப்படி தான் பார்ப்போம். இப்போ பசங்க என்னென்னா ஃபோனு, டிவிக்கும் காசு தனியாக கட்டுறோம், கிட்ஸு சேனலுக்கும் தனியாக காசு கட்டுறோம். இந்தந்த டிவி மட்டும் தான் வரும்னாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்ச சேனல் அது கட்டுறோம். அப்புறம் ஜியோலையும் காசு அவங்களுக்கு 1 மந்த்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு படம் பார்க்குறானுங்க. நான் வாழ்ந்ததை விட ஒரு 20 மடங்கு பெட்டர் லைஃப் தான் பசங்க வாழ்கிறாங்க. பட் இருந்தாலும் அவனுங்களுக்கு இந்த லைஃப் போர் அடிக்க தான் செய்யுது. ஸ்டில் நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு தான் கேட்பானுங்க. 4ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவன் கேட்குறான், போர் அடிக்குதுமா, இன்றைக்கும் இந்த சாப்பாடு தானா, இன்றைக்கும் இதானா, அந்த இன்றைக்கும் இதானா பப்ஸு சிப்ஸு இதெல்லாம் நமக்கு என்றைக்காச்சும் கோவில்பட்டி, எங்கள் ஊர் பக்கத்து ஊர், அங்கே போனால் பப்ஸு வாங்கிட்டு சாப்பிட்லாம். யாராச்சும் போனாங்கன்னா சொல்லி விடுவோம். ஆனால் இவனுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதே அவங்க அப்பா வண்டியில் அழைச்சிட்டு வரும்போதே வாங்கிட்டு வச்சிடுறாங்க. சொன்னோன்னே சாப்பிட்றான். ஆனால் கூட அது அதாவது எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டா போர் அடிக்க தான் செய்யும். நான் சொல்லுவேன், நீ எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்கிற தெரியுமா, அம்மாவோட ட்ரீம் லைஃப்பை நீ வாழ்ந்துட்டுருக்கன்னு சொன்னாலும் அவனுக்கு அதெல்லாம் புரியாது. அவன் சைக்கிள் கேட்டான், வாங்கி கொடுத்தாச்சு. ஆனால் கூட அதில் அவனுக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. சைக்கிள் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது கால் எட்டலை, இன்னும் கொஞ்சம் எட்டலை. அதுக்குள்ளே அவனுக்கு, நான்லாம் எங்கள் சொந்தக்காரங்க ஓட்டி தேய்ச்ச சைக்கிளை எங்கள் அப்பா வாங்கிட்டு அந்த சைக்கிள் தான் நாங்கள் ஓட்டுறோம். ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்துலேயுமே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அவங்க எவ்வளோ
பெரிய வாழ்க்கை. நம்ம அம்மா அதாவது அவங்க இன்னும் இதை விட ரிச் லைஃப் வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கும் என் பசங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல லைஃப் தான் கொடுத்துருக்கோம். பட் அவங்க அதுக்கு சாக்ரிஃபைஸ் ஆகலை. அவனுங்களுக்கு வந்து அவங்க கூட இருக்கிற எங்கள் அம்மா அப்பா இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலைல. அதே மாதிரி தான் அவனுக்கும். அவன் பையன் நாளைக்கு அப்படி தான் அவனே கேட்க போகிறான். இது நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த விலாகையாவது பாருங்கள். சாரி, கை இடிச்சிக்கிச்சு குடத்துல. சமைச்சு முடிச்சு கிச்சனை நாஸ்தியாக இருந்தது. சரி, நான் முக்கால்வாசி க்ளீன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோவே எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்னும் நாஸ்தியாக இருந்தது. எல்லா பொருளும் அங்கங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாத்திரத்தை எல்லாமே நல்லா கழுவிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தோம். உண்மையிலே மோர் குழம்பு சூப்பரானதாக இருந்தது. நீங்கள் மோர் குழம்புன்னு அடித்தாலே ராதிகா மேம் பேசின அந்த வீடியோ வரும். அதை பார்த்து தான் செஞ்சாங்க. புதினா இல்லை, மல்லி, இஞ்சி, பச்சை மிளகா அரைச்சிட்டு தாளித்து விட்டு தயிரை ஊற்றி அப்படியே சிம்பிளாக இருந்தது. ஆனால் சூப்பராக ஊறுக வச்சு சாப்பிட்டோம். செமையாக இருந்தது மோர் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து 8 நிமிஷம் இருக்குங்க. நான் வந்து 6 நிமிஷம் பேசிட்டேன். இன்னும் 2 நிமிஷம் என்ன பேசுன்னு தெரியல. ஸோ நான் மியூசிக் போட்டு மேனேஜ் பண்ணுறேன் பின்னாடி. ஓகேவா? சோறு வந்து வெந்துட்டுருக்கு. சோறு மட்டும் நான் வச்சேன். எல்லாம் சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சண்டே வந்து இங்கே வந்து கோயிலில் ஒரு பக்கத்தில் திருவிழா நடக்குது. சண்டே வந்து அங்கே சாப்பாடு. ஸோ நான்வெஜ் வாங்க முடியாதா, அதனால தான் மோர் குழம்பு போயிட்டோம். என்ன சமைக்கிறது கூட ஈஸி தாங்க, ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய தலைவலி பிடிச்ச வேலை தெரியுமா? உங்களுக்கு என்னென்ன 5 நாளைக்கு என்னென்ன சமைக்கணும்னு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லைங்க. அதனால் நான் என்னென்னையும் உளறிட்டுருக்கேன். நல்லா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா சல்யூட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஒரு 3 தடவை சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 30 தடவை கூட சொல்லணும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் சாப்பிட்டு ஸ்பைடர்மேன் போட்டு விட்டோம். ஃபஸ்ட்டு வந்து காசு கட்ட சொல்லிச்சு. நான் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குன்னு சொன்னால் ஃப்ரீயாக தான் இருக்குது, பார்க்கலான்டானே என் பையன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அப்கிரேடு வச்சு காசு கட்டணும்னு வந்துடுச்சா. அப்புறம் ஏமாந்து போயிடுவாங்கன்னு சொன்னோன்னா உடனே அவங்க அப்பா காசு கட்டிவிட்டாங்க. அவனுங்களாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டானுங்க. ஆனால் எல்லாமே காலி ஆகிடுச்சு. குழம்புலாம் கொஞ்சம் தான் வச்சாங்க, ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்டானுங்க. நல்லா இருந்தது படம். பாய் 130 ரூபா தானே. நான் இங்கே ஏதாச்சும் கேட்டேன்.